ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டல்லாகவே இருந்தது. ஏதோ பிளாக்காக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ பிரைட்டாக இருக்க யூடியூப்பில் பார்த்தேன். இந்த சேரக்கல் பவுட்ரு போட்டால் கொஞ்சம் பிரைட் ஆகும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக கரிய மூஞ்சியில் அப்புறதாம்மாப்பா. சரி, அதுக்கு தேங்காய் தொட்டி தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா வீட்டில், அண்ணி வீட்டில், எங்கள் வீட்டில் இருந்தது ஒரு 6 தொட்டி இருந்ததெல்லாம் போட்டு நல்லா எரித்து, அதுவும் மழையில் நாள் மழை பெஞ்சதுனால மழையில் வேறு நனைஞ்சிருந்தது. அதை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து எரித்து கொஞ்சம் பவுட்ரு கிடச்சிது. 6 தொட்டிக்கு இவ்வளோதாங்க கிடைக்கிது. அந்த கிடைச்சதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டோம். சலித்து எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் இன்லா, அதாவது புது பொண்ணுக்கிட்ட சொல்லி சோத்துக்கத்தாழை வீட்லேயே இருந்தது. ஸோ அதை வந்து ஃப்ரெஷ்ஷான கத்தாழை ஜெல் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அதில் லெமன் ஆக்டிவேட்டடாக அதை மாற்றுறதுக்கு லெமன் புளியணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லெமன் ஹாஃப் மூடி வந்து புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சோத்துக்கத்தாழை மிக்ஸ் பண்ணிட்டோம். அதை போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஜெல்லும் அதுவும் தனித்தனியாக வர்ற மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கரிய மூஞ்சியில் அப்பிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பிட்டு இருந்தேன். எல்லாம் சுற்றி நின்று சிரிச்சிட்டு இருந்தாங்க. அண்ணி, நாத்தனார், மருமக, அதாவது அண்ணன் பொண்ணு எல்லோரும் பார்த்து என்னோடய பசங்க எல்லோரும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் போட்டு தான் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். அதான் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes விட்டுட்டேன். ஃபேன் கடியில் நின்று காய வச்சுட்டு சரி ஃபேஸ் வாஷ் பண்ணிடலான்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அவர்கிட்ட தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவரோட லுக்கே சரியில்லை. ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதான் என்னோடய லுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சரி துண்டை வச்சு துடைச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக துடைச்சிட்டேன். துடைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது என்னோடய ஃபேஸு. ஸோ கொஞ்சம் ஈரமெல்லாம் இருந்தது, துடைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், எங்கள் பசங்க எப்படா இருக்குதுன்னு பார்த்துட்டு அம்மா எனக்கு போட்டு விட்றியான்னு கேட்டுருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஒரு குட்டி மேக்கப் ஒன்று போட்டேன். மேக்கப்லாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் என்ன பென்சில், ஐப்ரோ பென்சில் போட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சா. ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் எப்போவுமே சோப் பண்ணுவேன், வீட்டிலே ஹோம்மேட் சோப்பு தான் பண்ணுறேன். ஸோ அது பண்ணுறதுனால என்கிட்ட சோப் பேஸ் எப்போவுமே வீட்டில் இருக்கும். சரி அந்த கொஞ்சத்தை ஏன் வேஸ்ட்டு பண்ணுவானேன்னு சொல்லிவிட்டு உடனே சோப் பேஸ் எடுத்து கட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணி ஆல்ரெடி சுடுதண்ணி வச்சு பாயில் பண்ணிட்டேன். இது டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம வந்து சோப்பாக்க முடியும். ஸோ அந்த கட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில், சில்வர் பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் வந்து அதை வச்சு நல்லா பாயில் பண்ணேன். பாயில் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏன் இவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகி கிடைக்கும். சீக்கிரம் மெல்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம சீக்கிரம் சோப் செஞ்சிடலாம்ல. அதுக்காக தான் நான் அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அது மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இருந்தது. இதில் வந்து நான் ஆல்ரெடி அந்த கறி, அது கூட லெமன், சோத்துக்கத்தாழையெல்லாம் போட்டிருந்தோம்ல, அதை அப்படியே எடுத்து உள்ளே மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் அதுக்கான மோல்டு வச்சுருந்தேன். ஏன்னா வீட்லேயே நான் செய்கிறதுனால என்கிட்ட ஆல்ரெடி மோல்டு இருந்தது. ஸோ அந்த மோல்டில் ஊற்றிட்டேன். என் பையன் அம்மா நீ மட்டும் கலர் ஆயிடுவியம்மா, எனக்கும் போட்டு விடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஏன்டா ஆல்ரெடி நீ கலராக தாண்டா இருக்கேன், அம்மா தாண்டா கருப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டே போட்டோம். ஃபைனலாக இப்படி மோல்டில் ஊற்றி செட் பண்ணிவிட்டேன். 3 சோப்பு தான் வந்தது. ஸோ 4 hours விட்டாச்சு. அதுக்கப்புறம் தொட்டு பார்த்துட்டு இங்கே பாருங்கள், நல்லாவே ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், உள்ளே போகலை, நல்லா கெட்டியாக இருந்தது. ஃபைனலாக சோப்பும் செஞ்சாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது என்னோடய ஃபேஸில் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணி காட்டணுமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது எங்கள் சோப்பு? பாய்.